சார் அந்தியூர் தவிட்டுப்பாளையத்துலேருந்து வரேங்க சார். என் பொண்ணு வந்து 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாளுங்க. ஃபோன் மூலிமா இன்ஸ்டாகிராம் மூலிமா 4 மாசமா பழகிங்க சார். அவனை விட்டு விலகணும்னு சொல்லி நினச்சிருக்காளுங்க. அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னங்காட்டி சரின்னு அதுக்கு ஓகே சொல்லி கடைசியில் பாப்பா அவனுடைய நடவடிக்கை சரின்னு சொல்லி விலகணும்னு சொல்லி நினச்சிருக்காளுங்க. ஆனால் விலக முடியலைங்க சார். அவன் கெட்ட வார்த்தையாக பேசணும்னு இல்லாமல் எங்களையே வெட்டிடுவேன்னு சொன்னங்காட்டி எங்கள் புள்ள பயந்துட்டு அதே மாதிரி ஃபோட்டோ வந்து வேற விதமாக அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு சொல்லி மிரட்டல் விடங்காட்டி எங்கள் பாப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாளுங்க சார். தூக்கில் தொங்கிட்டாளுங்க சார். 16 வயசு பொண்ணு சார். 10th 406 மார்க் எடுத்தாளுங்க சார். எங்கள் புள்ள நல்லா படிக்கிற பிள்ளைங்க சார். இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. என் பிள்ளை பண்ணவனுக்கு அதே மாதிரி அவனுக்கு தண்டனை கிடைக்கணுங்க சார். அந்த பையன் யாரு? அவன் பேர் சதீஷ் ராஜுங்க சார். அவன் வந்து காலேஜில் படிக்கிறாங்க சார். எந்த ஊரு? விழுப்புரம் சார். விழுப்புரம் சார். இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா போலீஸ்? போனப்பெல்லாம் திரும்பி அனுப்பிச்சு விட்றாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட கொடுக்கலைங்க சார். சனிக்கிழமை போய் விசாரிச்சதுக்கு நாங்களே கூப்பிடுறோம், ஆன்லைன் மூலியமா பிரிண்ட் அவுட் எடுத்தா வரும், நீங்க படுற அவசரத்துக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே தான் சார் சொல்லி காட்டி விடுறேன். அந்தியூர் காவல் நிலையம் சார். சம்பந்தப்பட்ட பையன் யாருமா? என்ன நடவடிக்கை எதிர்பார்க்கறீங்க சார்? என் பிள்ளை தூக்குல தொங்கன மாதிரி அவனும் தூக்குல தொங்கணும் சார். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் சார். நீதி கிடைக்கணும் சார். என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க சார். என்ன கெட்ட வார்த்தை அதே வார்த்தைகள் பேசுறாங்க சார். என் பேர் மணிமேகலைங்க சார். என்னையும் உங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேர்த்தையும் வெட்டிடுவேன்னு சொல்லி இப்போ கடையில் குண்டு போடுவேன்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்டல் விட்டுங்க சார். போட்டு அசிங்கமாக அனுப்பிச்சிடுன்னு சொன்னங்காட்டி என் பிள்ளை அதுக்கெல்லாம் பயந்து தாங்க சார் எங்கள் பாப்பா தூக்கில் தொங்கிட்டாளுங்க சார்.